இனிவரும் விளையாட்டுச் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மதிப்புக்கும் இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சொல்லிட்டு என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. மரியாதைக்குரிய என்னையா அவனுங்க எவனுமே கை தர மாட்டானுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அது கட்சிக்காரர் இந்த ஜெயலட்சுமி அம்மா இவரோட வீட்டுல தான் குடியிருக்காங்க. தோழர்களே, புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கும் பல வருடங்களாக கழித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். யாருடா? நம் தலைவர் தளபதி. அழகழுத உண்மையத்தான் சொல்றியா? உண்மையாவே. இதை ஏன் இவ்வளவு லேட்டா சொல்ற? இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஷன் கடையை திறந்து வைத்து தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். என்ன இதெல்லாம் சும்மா இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. குஷியானது மாவீரன் போயிட்டாப்ல போய் நின்றுக்கிட்டு இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அக்கா பொண்ணு, என்னோட சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்க, உள்ள விட முடியுமா? எவனா 2 ரூபாய் வெளியே போனிச்சு அந்தம்மா. ஒரு சின்ன பேச்சை கேட்டு பாண்டிச்சேரி வந்து எவ்வளவு பெரிய மாட்டிக்கிட்ட என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.